அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் கடனை பெற்றுக்கொண்டு கடனை செலுத்தாமல் ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே சத்யா என்பவரிடம் அதே ஊரைச் சேர்ந்த வசந்தி என்பவர் தன் தொழில் செலவிற்கும் குடும்ப செலவிற்காகவும் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி தர வேண்டியுள்ளார். இதனையடுத்து சத்யா அவரை நம்பி தனியார் நிறுவனம் ஒன்றில் அவருக்கு 1,13,000 ரூபாய் கடனாக பெற்று தந்ததாகவும், ஆனால் வசந்தியோ மாத தவணை செலுத்தாமல் ஏமாற்றி விட்டு வெளியூருக்கு சென்று விட்டதாகவும் நிதி நிறுவன ஊழியர்கள் தன்னை தொந்தரவு செய்வதாகவும் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விசாரணையில் வசந்தி 36 நபர்களிடம் இதேபோல் வெவ்வேறு நிதி நிறுவனங்களில் இருந்து பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து வசந்தியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து மக்களுக்கு ஸ்டாலின் துரோகம் செய்துள்ளார் என மத்திய மந்திரி எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மத்திய மந்திரி எல் முருகன் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேட்டியளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், மக்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்திய கூட்டணியினர் பல யுக்திகளை கையாளுகின்றனர் எனவும், அரசியல் நாடகத்திற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணித்து உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி குறித்து பேச வேண்டிய கடமை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உள்ளதாகவும், தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது தமிழ்நாடு மக்களுக்கு செய்கின்ற துரோகமாக பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழ்நாடு வளர்ச்சி தேவைகள் முன்னேற்றத்திற்காக கூட்டத்திற்கு சென்று பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும், முக்கிய கூட்டத்தை புறக்கணிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். ஸ்டாலின் அவர்கள் பெடரலிசம் பத்தி பேசுறார், பெடரல் கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி பேசுறார். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பெடரலிசத்திற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக தமிழ்நாட்டினுடைய தேவைகளை எடுத்து வைக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்துல போய் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அங்க பேச வேண்டிய கடமை முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அவர் திமுகவினுடைய ஆளாக வேணால் போகாம இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக, தமிழகத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக, 8 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம், மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக தான் நான் பார்க்கின்றோம். கோவில்பட்டியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சாத்தூர் சாலை அருகே தனி வீட்டில் குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோவில்பட்டி துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் தனிப்பிரிவு படையினர் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த வீட்டில் 16 மூட்டைகளில் 1,12,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து உடனடியாக காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்து அங்கு இருந்த ரகுபதி மற்றும் பாண்டிமணி ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த வீட்டில் பல குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதால் இவ்வீட்டினை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆம்பூர் அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த மினி வேன் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சென்னையில் இருந்து ஒசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து 32 பயணிகளுடன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த மினி வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த 11 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மாதனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரம்பக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 15 வயது சிறுவன் உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனையை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே தலைமையில் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தனிப்படை போலீசார் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தும் குற்றவாளிகளை கைது செய்தும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கரம்பக்குடி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த அருண் பிரசாத்தையும் 15 வயது சிறுவன் ஆகிய 2 கரம்பக்குடி போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 160 கிராம் அளவுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அருண் பிரசாத்தை புதுக்கோட்டை மாவட்ட சிறையிலும் 15 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்துள்ளனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.